அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. எல்லா மனிதனுமே என்ன சொன்னாலும் ஏன் ஏமாந்து விடுகிறான். ஜோதிடத்தில் என்ன சொன்னான்னா, நீங்கள் முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட வேண்டியது, கட்டத்தை பார்த்த உடனே அவர் என்ன பிரச்சனையில் இருப்பார் என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சு போயிருக்கு. அப்போ கட்டத்தை பார்த்த உடனே என்ன சொன்னான்னா, இதுதான் இவருடைய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவதற்கு உண்டான வாய்ப்பு வசதிகள் நிறைய இருக்கிறது. அப்போ எல்லா மனிதனுமே என்ன சொன்னான்னா, ஜோதிடம் அள்ளி அள்ளி கொடுக்குற பிராப்த கர்மான்னு ஒன்று இருக்குது. இந்த பிராப்த கர்மாவை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிடுறது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். அப்போ ஜோதிடத்தில் என்ன சொன்னோன்னா, முதல்ல எடுத்த உடனே என்ன பார்க்கணும், என்ன பார்க்கணும்னா சனி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஜோதிடத்தில் ஜாதகத்தில் முதல் என்ன சொன்னால், ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது என்ன சொன்னால், நீ ஆயுளோடு இருப்பாயா, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். சரி, நல்லா ஒன்று சொன்னால் இளமையில் தொழில் கிடைச்சிருமா, நல்ல வேலைக்கு போவியா, வேலைக்கு போவீங்களா அப்படிங்கிறதும் தெரியணும். அப்போ இது தெரியாமலே என்ன சொன்னான்னா, எந்த ஒரு மனிதனுக்குமே உபய லக்கணத்தில் என்ன சொன்னான்னா சனி இருக்கக்கூடாது, மிதனம் கண்ணியில் இருக்கக்கூடாது, தனுசு மீனத்தில் இருக்கக்கூடாது. இது முதல் கண்டிஷன். முதல் கடவுள் கொடுத்த நமக்கு வரம் என்னென்னா, இதில் இருக்கக்கூடாது. அது எந்த பாவம் உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணமாக விழுந்தாலும் சரி தான், ஏது லக்கணமாக விழுந்தாலும் சரி தான், அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். மிதுனத்தில் உபயராசிகளில் சனி இருப்பது ஆபத்தானது. உபயராசியில் சனி இருப்பது ஆபத்தானது. அடுத்து என்ன சொல்கிறான்னா, லக்கணத்தில் சனி இருப்பது ஆபத்தானது. அதற்கடுத்து என்ன லக்கணத்திற்கு 1, 4, 7, 10 சனி இருப்பது ஆபத்தானது. கடகத்தில் சனி இருப்பது ஆபத்தானது. ராகு கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே சனி இருப்பது ஆபத்தானது. இதை முதல்ல நம்ம இந்த கண்டிஷனை பார்த்துக்கணும். அவ பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, நம்ம என்ன சொன்னால், அந்த நபர் என்ன சொன்னால், இது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தார்னா, உபயராசிகளில் சனி இருப்பது ஆபத்தானது. லக்கணத்திற்கு 1, 4, 7, 10 சனி இருப்பது ஆபத்தானது. கடகத்தில் சனி இருப்பது ஆபத்தானது. ராகு இதுகளுடைய அச்சுக்கு வெளியே சனி இருப்பது ஆபத்தானது. இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை பார்த்தவொடனே நம்ம என்ன சொல்லிடலாம்னா, இவருக்கு சனியால் பிரச்சனை வரப்போகிறது. ஒன்று, இந்த சனி என்பது என்ன, இளமையில் ஒரு இறப்பை சந்திச்சிருக்கலாம். இளமையில் அந்த இறப்பு என்ன சொன்னான்னா, தன்னுடைய வாழ்க்கையை ஒளியேற்றி வைக்கக்கூடிய அப்பா இருந்திருக்கலாம், அல்லது அம்மா இருந்திருக்கலாம். ஏதோ ஒருவர் நம்மளுடைய முக்கியமாக என்ன சொன்னான்னா, முக்கியமான பங்களிப்பை செலுத்தக்கூடிய ஒரு நபர் இறந்து விடுவாங்க. சரி, அப்படி இறக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு இது உங்களுக்கு வரும்போது என்ன சொன்னேன்னா, நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு சரியான வேலை கிடைக்காது. அப்போ படிச்சிருந்தும் சரியான வேலை கிடைக்கலன்னா, இப்போ நம்ம உணர்தல் தன்மையில் நம்ம என்ன, எதுக்கு நமக்கு வேலை சீக்கிரமாக கிடைக்க மாட்டேங்கி, நாம் ஏன் இந்த மாதிரி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை புரிஞ்சிடணும். அப்போ சனியை வைத்து ஒரு பலன் எடுத்துடலாம். சனியை வைத்து ஒரு பலன் தாராளமாக எடுத்துடலாம். அதற்கடுத்து சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கிராச்சாரியார் என்ன சொன்னான்னா, உங்களுக்கு மிதனத்தில் இருக்கக்கூடாது, கடகத்தில் இருக்கக்கூடாது, சிம்மத்தில் இருக்கக்கூடாது, தனுசில் இருக்கக்கூடாது, மகரத்தில் இருக்கக்கூடாது, கும்பத்தில் இருக்கக்கூடாது. இருந்தால் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் என்ன சொன்னால், இவர்கள் கண்டிப்பாக ஏதோ பிரச்சனையில் இருக்காங்க. திருமணம் சார்ந்த விஷயத்தில் லேட்டான திருமணங்கள் நடக்கலாம், அல்லது வாழ்க்கையில் வழி தவறுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கலாம். வாழ்க்கையில் வழி தவறுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கலாம். அப்போ அந்த வழி தவறுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையாக இருக்கும்போது சாபங்கள் நிறையாக வரும். வழி தவறுதல் என்பது என்ன சொன்னால் யோகமெல்லாம் கிடையாது, சாபம். அப்போ சாபம் வரும்போது திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது,
போராட்டமாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற இந்த இந்த மிதனம் கன்னி, மிதனம் வந்து என்ன சொன்னோன்னா கடகம் சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கும், தனுசு மகரம் கும்பத்தில் இருந்து சுக்கிரன் இருந்தால், அவர் ஆணாக இருந்தால் பெண் வந்து என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை வந்து லேட்டாகும். ப்ளஸ் என்ன சொல்லலாம்னா என்ன நடக்கும் அப்படின்னா வந்து என்ன சொன்னோன்னா மனைவியால் வந்து சந்தேகப்படக்கூடிய நபராக இருப்பார். மனைவி வந்து கண்டிப்பாக சந்தேகப்பட்டுருவாங்க, இவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை, இவர் ஒரு பிரச்சனைக்குரிய நபராக இருக்கிறார், நம்ம விட்டு ஏதோ வந்து தவறு பண்ணுகிறார் அப்படிங்கிற தோற்றத்தை வந்து அது கண்டிப்பாக உருவாக்கிடும். அப்போ உருவாக்கும் போது என்ன சொன்னான்னா குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருக்குமா? நிம்மதி இருக்காது. அதற்கு இதை இந்த 2 கண்டென்ஸை நீங்கள் எடுத்து பார்க்கணும். இந்த 2 கண்டென்ஸை பார்த்தோன்னே நீங்கள் ஜாதகத்தில் வந்து திருமண வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 6 கட்டத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாது. சனிக்கு மேற்சொன்ன வந்து என்ன சொன்னால் உபயராசிகள் இருக்கக்கூடாது. லக்னத்துக்கு 1 4 7 10 இருக்கக்கூடாது. 1 4 10 இருக்கக்கூடாது. சில ஜாதகங்களில் வந்து என்ன சொன்னான்னா வந்து 1 4 7 10 வந்து என்ன சொன்னான்னா வந்து சனி இருந்தாலும், கடகத்தில் சனி இருந்தாலும், உபயத்தில் சனி இருந்தாலும் நல்லா இருக்கணும். அது எப்படி அப்படின்னா அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்து ஒரு இறப்பு வந்து அவரை வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு இறப்பை அவர் சந்திச்சிட்டார். அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அப்போ இறந்து போயிட்டாருன்னா சின்ன வயசில் இறந்து போயிட்டாருன்னு இவர் வந்து அந்த அப்பாவுடைய பாசம் கிடைக்காமல் வளர்ந்துருப்பார். அதற்கு கடவுள் என்ன செஞ்சுருப்பான்? இப்போ தகப்பனை எடுத்துட்டோம், அப்போ அவனுக்கு என்ன சொன்ன தொழிலும் கொடுக்காம வந்து என்ன சொன்னான்னா சீரழியை விட்டோம்னா என்ன சொன்னான்னா அப்பா இல்லாத ஒரு வங்கத்துக்கு ஒரு யோகம் கிடைக்கும். அதை வச்சு அந்த மேலே வந்துடுவார். இவர் நல்லா இருப்பார், தாயெல்லாம் இருக்கும், இவர் நல்லா இருப்பார், நல்ல தொழிலெலாம் பார்ப்பார், வசதியெல்லாம் இருக்கும். ஆனால் தகப்பனார் இருந்து அதை வந்து கண்டு கழிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காது. பேரம்பேத்திகளை பார்க்கறதுக்கு உண்டான இளமையிலே போயிடுவார். அப்போ ஒரு இழப்பீடுகள் வந்து என்ன சொன்னானே இருக்கும். அப்போ சுக்கிரன் வந்து என்ன சொன்னால் ஒரு ஜாதத்தில் நல்லா இல்லை அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா நல்லா இல்லாமல் இருந்தும் அவர் திருமண வாழ்க்கையில் நல்லா இருக்கார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னா வந்து சார் அவருடைய தாயார் இளம் வயது விதவையாக இருப்பார். தாயார் இளம் வயது விதவையாயிருச்சுன்னா என்ன செஞ்சுருப்பார்? அப்போ தாயாருக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் வந்து பெரிய யோகம் இல்லாத ஒரு அமைப்பில் அந்த அம்மா இருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக வந்து வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி வந்து இந்த பிள்ளைகள் நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்கு வந்ததுனால இவர் கல்யாணம் நடந்திருக்கும், குடும்ப வாழ்க்கையெல்லாம் இருக்கும், நல்லா இருப்பார். அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோன்னா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து நன்றாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே என்ன நடந்திருக்கும் என்ன சொன்னான்னா வந்து ஒன்று உயிரிழப்பு, திருமண பந்தத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை, புருஷமண்டாட்டி கணவனுக்கு மனைவி இல்லையோ, மனைவிக்கு கணவன் இல்லையோ அப்படின்னா வந்து அந்த வாழ்க்கை வந்து ரசிக்காது. சரி இல்லை எங்கள் அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டார், நீ என்ன தான் வந்து முத கல்யாணத்துக்கு அடுத்து வந்து 2வது கல்யாணம் பண்ணாலும் அந்த கல்யாணம் வந்து என்ன சொன்னான்னா ஏதோ வந்து என்ன சொன்ன இல்லாத ஊருக்கு இழுப்பை பூ சக்கரம் மாதிரி தான் இருக்கும். வேற ஒன்றும் பெரிய ரசிக்கக்கூடிய தன்மைகளாக இருக்காது. அப்போ அந்த ரசிக்கக்கூடிய தன்மைகளாக இருக்காது. அப்படிங்கும்போது என்ன சொன்னா முதல்ல இழந்துட்டோம், 2வது என்ன சொன்னா என்ன அடி கொடுத்தாலும் நம்ம வாங்கிட்டு வந்து என்ன சொன்னான்னா அவர் அந்த ஆதிபத்தியத்தை வந்து என்ன சொன்னான்னா அனுபவிச்சிட்ருப்பார். அப்போ அந்த அனுபவிச்சிட்டு இருக்கிறதுனால என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த மாதிரியும் என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து இதை வந்து பார்க்கணும். அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன சொன்னான்னா ஜோதிடத்தில் வந்து நாம் பார்க்கக்கூடியது 2 கிரகங்களை வந்து நாம் வந்து சரியாக பார்த்து விட்டோம் என்று சொன்னால் ஜோதிடத்தை எளிதாக சொல்லிவிடலாம். இது ஜென்ரலான ஒரு ப்ரிடிக்ஷன். இதற்கு மேலும் இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. அப்போ அந்த ஜாதகத்தை வந்து உற்று நோக்கும்போது அவர் எந்த விதத்தில் பாதிப்படைஞ்சிருப்பார் ஒன்று சொல்லுவோம், அதில் இல்லைம்பார். அப்போ இல்லைம்பார் அப்படிங்கும்போது அப்போ என்ன சொன்னாலும் எங்கே பாதிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உள்ளே போகணும். உள்ளே போய் வந்து அவரை நம்ம கொண்டு வர்ற ப்ரிடிக்ஷனுக்கு அவர் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது இன்னொரு இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பார். ஆனால் அதே இந்த காரகத்துவம் உடையது இன்னொரு இடத்துல பாதிக்கப்பட்டிருப்போம். இப்படியெல்லாம் நம்ம வந்து ஜோதிடம் சொன்னோம். அப்போ ஜோதிடத்தில் வந்து நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். சனி சுக்கிரனை வந்து நீங்கள் தயவு செய்து நன்றாக பாருங்கள். இந்த ஜோதிடத்தில் வந்து மிகப்பெரிய பங்களிப்பு என்பது என்ன சொன்னா சனிக்கும் சுக்கிரனுக்கும் உண்டு. அப்போ சனி வந்து சுக்கிரன் என்பது காலபுருஷனுடைய 2ஆம் இடத்துக்குரியவன், 7ஆம் இடத்துக்குரியவன்.
சனி என்பது காலபுருஷனுடைய 10ஆம் இடமும் 11ஆம் இடமும், இது ரெண்டும் முக்கியமான இடங்கள். 2, 7 என்பது தன குடும்பம் ப்ளஸ் வந்து திருமணம். 10, 11 என்பது தொழில் ப்ளஸ் லாபம். ஒரு வெற்றி என்பது அந்த லாபம். இந்த 2 கிரகம் தான் என்ன சொன்னான்னா, இன்று வரை வந்து என்ன சொன்னான்னா, எல்லா மனிதர்களையுமே வந்து என்ன சொன்னான்னா, நல்ல இடத்தில் இருந்தால் சுகபோகங்களை கொடுத்து, வெற்றிகளை அள்ளி கொடுத்து, லக்ஸுரிஸை கண்டிப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 2 கிரகம் சரியாக இல்லாதவர்கள் ஆயுள் பங்கங்களையும் இல்லற வாழ்க்கையில் வந்து என்ன சொன்ன பிரச்சனைகளையும் சந்தித்து ஒரு சரியான ஒரு கோணத்தில் வந்து இவர்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இல்லாமல் இருப்பதற்கு காரணம் வந்து என்ன சொல்லலாம்னா இதுவே. இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு உண்டு. தீர்வு இல்லைன்னா சொல்ல முடியாது. சனி ஒரு ஜாதகத்தில் சரியில்லை என்று சொன்னால் அவர் காலமெல்லாம் காலபைரவருடைய வழிபாடு பண்ணியிருக்கும். வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சனி சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமியில் வந்து என்ன சொன்னா உபவாசம் இருந்து வந்து காலபைரவருக்கு போய் வந்து சாயந்தரமாக போய் வந்து என்ன சொன்னான்னா ஒரு சமங்கி மாலை வாங்கி போட்டு 2 நெய் தீபங்களை ஏற்றி விட்டு அதுக்கு பிறகு வந்து வீட்டில் போய் சாப்பிடுங்க. சனி ஜாதகத்தில் இருக்கிற மைனஸை வந்து கண்டிப்பாக தீர்த்து விடும். இதுக்கு மேலே இதுக்கு வந்து இலகுவான பரிகாரம் எதுவுமே இல்லை. காசிக்கெல்லாம் நீங்கள் போய் பரிகாரம், காசி ஜாதகம்னு சொல்லுவாங்க, காசிக்கெல்லாம் போய் பரிகாரம்லாம் பண்ண முடியாது. அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. காசிக்கு போய் வேணால் குளிச்சுட்டு வரலாம். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற தெய்வம் என்பது என்று சொல்லி வரும்போது நம்ம ஊரில் இருக்கிற கோயிலில் காலபைரவர் இருந்தார்னா வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி விரதம் பண்ணுறது. சனி ஜாதகத்தில் சரியில்லை, சனியால் நமக்கு தொந்தரவு, தொழில் பிரச்சனை, ஆயுள் பங்கு பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டது, தொழிலில் லாஸ் ஏற்பட்டு விட்டுறது. சனியோடைய நட்சத்திரத்தில் போய் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 1, 4, 7, 10 குடையவனாக இருந்தால் கண்டிப்பாக அடி உண்டு. அதே மாதிரி சுக்கிரனுடைய நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லை, நான் சொன்ன 6 கட்டங்களில் இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலும், மனைவி சார்ந்த விஷயத்திலும், பெண்ணாக இருந்தால் ஆண் சார்ந்த விஷயத்திலும், ஆணாக இருந்தால் பெண் சார்ந்த விஷயத்திலும், பொருளாதார விஷயத்திலும் நீங்கள் என்ன சொன்னால் பயங்கரமான என்ன சொல்கிறேன்னா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் என்ன சார் திடீர்னு வந்து ஸ்டக்கப்பாய் நின்று போயிடும். அப்போ ஸ்டக்கப்பாய் நின்று போயிடணுன்னு என்ன செய்வீங்க, என்ன காரணம்னே தெரியாது, ஏன் அப்படிங்கிற ஒரு கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா சுக்கிரன் வந்து இந்த 6 கட்டத்தில் இருக்கின்றவர்கள் தயவுசெய்து ஸ்ரீரங்கத்தை வழிபாடுவோம். ஸ்ரீரங்கத்துக்கு எப்போன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கு போங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கு போய் வியாழக்கிழமை நைட்டு தங்கிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 காவிரியில் குளிச்சுட்டு ரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு வர 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 என்ன சொன்னான்னா உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக மாறும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிரச்சனை என்பது சனியும் சுக்கிரனும் தான் ஜாதகத்தில். இது எந்த இடத்துல இருக்குங்கிறதே நம்ம வந்து என்ன சொன்னால் கோடிட்டு காட்டியாச்சு. இந்த மாதிரி இருந்து நாம் வந்து சிறப்பாக இல்லை அப்படின்னா அட்வான்ஸாகவே என்ன சொன்னான்னா ஒரு 15 வயசுலேயே வந்து என்ன சொன்னான்னா 15 வயசுக்குள்ளே இந்த ஜாதகத்துடைய இந்த தன்மை சனி நல்லா இருக்கிறதா சுக்கிரன் நல்லா இருக்கிறதா, இந்த சனி நல்லாக இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா காலபைரவரை பிடிச்சிக்கிடணும். அதே சமயத்தில் சுக்கிரன் நல்லா இல்லாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஸ்ரீரங்கத்தை பிடிச்சிக்கணும். இது சில ஜாதகங்களில் 2மே சரியில்லாமல் இருக்குது. அப்போ 2மே சரியில்லாமல் இருக்குன்னா ஒரு பெரிய என்ன சொல்கிறேன் ஸ்ரீரங்கமும் காலபைரவன் என்ன சொல்கிறான்னா வந்து எங்கேயும் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ். நீங்கள் தயவு செய்து உங்கள் ஊரில் இருக்கிற கோவிலுக்கு உங்கள் ஊரில் ஒரு நல்ல கோயில் இருக்கும், அந்த கோவிலுக்கு நீங்கள் வாரம் ஒரு முறையாவது கண்டிப்பாக போய் தரணும். நீங்கள் என்ன சொன்னால் எங்கேயோ போய் எந்த கோயிலே கும்பிட்டு எவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸில் போய் செலவழித்து அங்கே போய் நைட்டு தங்கி நான் இந்த ஊருக்கு இவ்வளோ தூரத்துக்கு போய் வந்து இந்த முருகனை கும்பிட்டு வந்தேங்கிறோட உங்கள் ஊரில் இருக்கின்ற முருகன் தான். அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தான் ஊரில் இருக்கிறத மதிக்கவே மாட்டான். நான் போனதே இல்லைம்மா. நீங்கள் போய் பாருங்கள், அங்கே ஒரு வெற்றி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து தன் ஊரில் இருக்கின்ற ஒரு தெய்வத்தை தன் ஊரில் வந்து பிரபலமாக எப்படி வந்து ஒரு அந்த நம்ம ஊர் பக்கத்துலேயோ இதுலேயே ஒன்றில் என்ன சார் நம்ம ஊர்லேயே ஒரு பிரபலமான தெய்வம் சிவன் கோயிலோ முருகன் கோயிலோ மீனாட்சி அம்மன் கோயிலோ பத்திரகாளி அம்மன் கோயிலோ ஏதோ ஒன்று இருக்கும். அந்த கோவிலில் வந்து செவ்வாய் வெள்ளி வந்து கண்டிப்பாக போய் வழிபாடு பண்ணணும். சும்மா நாள் உள்ளே போயிட்டு வாங்க, உங்களுடைய கர்மாவை எடுத்துக்கிடுவாங்க.
சும்மானாலும் உள்ளே போயிட்டு வாங்க. சும்மானாலும் உள்ளே போயிட்டு ஒரு மாலை வேணும். எப்பயுமே கோயிலுக்கு போகும்போது தேங்காய் பழம் உடைக்கலாம். ஒரு ₹20 ஒரு மாலை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன். நான் வந்து அந்த அந்த தெய்வத்திட்டம் வந்து நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். அதற்கு தெரியும் உங்களுடைய பிரச்சனை என்ன என்பது. அது தீர்த்து கொடுக்கும். அதனால் சனியோடைய கொடுமையிலிருந்து தப்பிக்க காலபைரவரையும், சுக்கிரனுடைய கொடுமையிலிருந்து தப்பிக்க வந்து என்ன சொன்னால் ஸ்ரீரங்க வழிபாடையும் எந்த ஒரு மனிதன் முறையாக செய்தான் என்று சொன்னால் அவனுடைய கர்மா கண்டிப்பாக நீங்கி பெரு வெற்றி, அதாவது வந்து பள்ளத்தில் போய் வந்து நாம் வந்து சிறப்பில்லாமல் போவதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு வந்து நமக்கு வந்து அடிகோலி விடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.